ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் இன்ஃபினிட்டி வியூவர். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு லைட்டிங் செட்டப்பை பார்த்துருந்தாலே தெரியும், ஒரு ஹாரர் மூவி பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மார்ச் மந்த் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரர் மூவியோட சஜஷன்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் இப்போ எடுத்து வச்சிருக்க லிஸ்ட் எல்லாமே பிளென்டி ஆஃப் ஹாரர் மூவிஸ். பிளென்டி ஆஃப் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். பட் ஆனால் இதில் இருக்க பாதி படம் நீங்கள் உங்களால் ஃபேமிலியோட பார்க்க முடியாதுன்றது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா நிறைய படத்தில் 18+ கண்டென்ட்ஸ் இருக்குது. அதனால் இதை ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி படத்துங்களை காமிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணுன்றதை நான் நம்ம சேனல் சார்பாக எப்பயும் கேட்டுக்கிற மாதிரி நம்ம வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் மூவி சஜஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு படத்தோட நேம் இட் ஃபாலோஸ். இந்த படத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்மளை ஹாலுசினேஷன்னு சொல்லுவாங்க, அது நம்மளை ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு எஃபெக்டை தான் இந்த இட் ஃபாலோஸ் படத்தில் நமக்கு அவங்க காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் ராபர்ட் மிச்சல் அப்படின்றவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். இதில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு ஹாலுசினேஷனாக இருக்கட்டும், ஒரு விஷயம் நம்மளை ஃபாலோ பண்ணுதுன்னா அது நம்மளை நிம்மதியாக இருக்க விடாதுன்றது தான் இந்த படத்தோட முக்கியமான கருத்து. படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு வெளியில் வரா. இங்கே என்ன ஓடுறா, அங்கே ஓடுறா, அவங்க காரிடரை சுற்றி ஓடுறா. யாரோ ஒருத்தவங்க அவளை துரத்துற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கில் அவள் ஓடிட்டுருக்கா. அதனால் அவங்க அப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. பட் அதுக்கும் அவள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு பீச்சுக்கு போகிறா. பீச்சுக்கு போனதுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறான்னா, அப்பா நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணோம்னா அந்த பொண்ணு காலை உடச்சி முட்டி பேர்ந்தபடி அவள் செத்து கிடக்கிறா. இதோட கட் பண்ணால் நம்ம படத்தோட லீட் ரோலான ஜே அவங்கள காமிக்கிறாங்க. ஜேக்கு இந்த பிரச்சனை நடக்க போகுதுன்றத நமக்கு சிம்பாலிக்காக காமிக்கிற விதமாக ஜேவை ஒரு பேக் ஷாட்லேருந்து காமிச்சு ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறப்பே நமக்கு இந்த படத்தில் அடுத்து இவங்க தான் அந்த விக்டிமாக மாற போகிறாங்கன்றது நமக்கு பார்க்குறப்பே தெரியுது. ஜே ஒருத்தர் கூட ஒரு பையன் கூட ஒரு ஹியூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் கூட இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்பில் போகிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இன்டிமேட்டாக இருந்ததுக்கப்புறமா ஜேவை ஹாலுசினேட் பண்ணி, அதாவது மயக்கமடைய வச்சு என்ன பண்ணுறான்னா, ஒரு வீல் சேரில் கட்டி போட்டுட்டு டார்ச் லைட்டை வெட்டி சுற்றி வரான். சுற்றி வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை சுற்றி ஒரு உருவம் இருக்குது, அந்த உருவம் உன்னைய விடாது, உன்னைய விடணும்னா நீ ஏன் கூட இப்போ இன்டிமேட்டாக இருந்த இல்லையா, அது மாதிரி நீ வேறு ஒரு பையன் கூட இன்டிமேட்டாக இருந்தால் அந்த உருவம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த உருவத்தை ஜேக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இவன் எஸ்கேப் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அந்த உருவம் ஜேவை பின்தொடருது. இந்த உருவத்தினால ஜேக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததுன்றது தான் மீதி கதை. மீதி கதையை நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகுறதுன்றதுனால இதுக்கப்புறம் இதுலேருந்து ஜே மீட்டு வந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட முடிவு. இந்த படத்தில் நான் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்கிறேன்னா, இது ஒரு 18+ கண்டென்ட் இருக்கிற படம்ன்றதுனால எப்பயும் சொல்கிற மாதிரி ஃபேமிலியோடையும் குழந்தைங்களோடையும் பார்க்குறத இந்த படத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணுன்றதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபிலிம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். நைட் டைமில் ஒரு சில படங்கள் பார்க்க வேணான்னு சொல்லுவேன். பட் இந்த படம் நைட் டைமில் பார்த்தாலும் அவ்வளோ ஒரு ஹாரர் ஃபீலிங் கொடுக்காது. இது எந்த டைமில் பார்த்தாலும் ஒரு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நார்மல் ஹாரர் மூவி மாதிரி தான் இருக்குமே தவிர தெரிச்சுட்டு பயப்படுற மாதிரி கொரியன் மூவி மாதிரியோ ஒரு ஜாப்பனீஸ் மூவி மாதிரியோ இந்த மூவி இருக்காதுன்னு நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் கொண்டு சேர்க்குறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர்லையோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ வரும். அதே மாதிரி நான் ஏதாவது படங்களை விட்டுருந்தேன்னா அந்த படத்துங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் திக்கிறதுனால தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் பண்ணுறதுனால எனக்கு அந்த ஃப்ளோ கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நான் திக்கிறேன். அதனால யாரும் மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோங்களில் ஃப்ளோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இந்த படத்தை நைட் டைமில் கூட பாருங்கள்.